அவ்வளோ வேலையும் காலி பண்ண வேணாம், கூப்பிட்டு உட்கார வச்சு எவன்டா இந்த ட்ரைனிங்கில் இதை சொல்லிக் கொடுக்க சொன்னதே அது. இந்த ட்ரைனிங் எடுத்த நிறைய பேர் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் இருக்கான். அடிப்பதற்குனே இந்த மாதிரி சித்திரவதை பண்ணுறதுக்குன்னே ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் 2-3 பேர் வச்சுருக்கான். வந்த உடனேயே என்ன பண்ணுவான், அடிக்கணுமா அவனை கூப்பிடு, அடிக்கிறவனை அவனை சித்திரவதை பண்ணுறவனை கூப்பிட்டு அடிக்க வைக்கிறான். ஒட்டுமொத்த இவங்கள பூரா யூனிஃபார்ம் கழட்டி வீட்டுக்கு ஓட வைக்கணும். உங்களுக்கு அடின்னு கொடுத்தது இதெல்லாம் அது மொழாப்படி தூக்குறது ப்ரொஃபஷனல் கிரிமினல்ட்டே நீ பண்ணக்கூடாது. அது மனித நேயத்துக்கு எதிரான விஷயம். அடிக்கிறது இது பண்ணுறது எதுனா பெரிய ரவுடி, பெரிய அயோக்கிய, கூலிப்பட 5 லட்சம் கொடுத்தா கை வெட்டுறவன், காலை வெட்டுறவன், ஆளையை வெட்டுறவன், அவனை உதைக்கிறதுக்காக உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தாங்க. இந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டு போகிறவன் வர்றவன் நல்லவன் எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டு இருந்தா உங்களுக்கெல்லாம் மண்டையில் மூளை இருக்க என்னையா காவல்துறை இருக்கிறது. இன்றைக்கு 40,000 கோடி அரசாங்கத்துக்கு வருமானம். இந்த 40,000 கோடியும் சமூக விரோதிகள், திமுகவின் சமூக விரோதிகள் கைக்கு போயிருக்கும். திமுக மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர் கையில் போயிருக்கும். நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போயிருக்கும். வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் சொல்லும் செய்திகள் என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு அலசலை இப்போது பார்க்கலாம். முதல் அரசியல் அலசல், அஜித்குமார் கொலை இன்னும் சூடு பிடிக்கிறது. அதாவது உயர்நீதிமன்றம், மதுரை உயர்நீதிமன்றம் தலையிட்டு பல கேள்விகளை அரசாங்கத்திற்கு கேட்டிருக்கிறது. ஸ்டாலின் தூங்கி கொண்டிருக்கிறார். அவருக்கு அந்த கேள்விக்கு அர்த்தம் என்னன்னே புரியாது. இப்படி ஒரு மோசமான கோமாளி முதலமைச்சரை இந்த நாடு சந்தித்ததில்லை. அவங்க என்ன கேட்குறாங்க, உயர்நீதிமன்றம் அதாவது மிளகாப்பொடியை தண்ணியில் போட்டு அதை முகத்தில் ஊற்றியிருக்காங்க, வாயில் ஊற்றியிருக்காங்க, இந்த மாதிரி உடம்பு முழுவதும் ஊற்றி இருக்கிறார்கள். இந்த மாதிரி கொடுமை எங்கேயுமே நடக்காது. இப்படி மிளகாப்பொடியை முதலானா இந்த போலீஸ் இதில் இதை சொல்லிக் கொடுக்குறது, இந்த ட்ரைனிங்லேயே சொல்லிக் கொடுக்குறான். வீராபுரத்துலேயே குற்றவாளி எப்படி அடிக்கணும், மிளகாப்பொடி எப்படி இது பண்ணணும், கையை எப்படி உடைக்கணும், காலை எப்படி உடைக்கணும், உடைச்சிட்டு இதை எப்படி மாற்றி எஃப்ஐஆர் போடணுன்னு அவங்க வீராபுரம் ட்ரைனிங்லேயே சொல்லிக் கொடுக்குறான். அப்போ இவங்களுக்கு இவ்வளவு அதிகாரத்தை கொடுத்தது யார்? இவனை இந்த ட்ரைனிங்கில் இவனை இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க வச்சது யார்? ஒட்டுமொத்த காவல்துறையும் விசாரணைக்கு இது பண்ணி யார் இந்த ட்ரைனிங் கொடுக்குறான்? எந்த இன்டர்நேஷ்னல் ட்ரைனிங் எத்தனையோ நான் கேள்விப்பட்டிருக்கேன். எங்கேயுமே மிளகாப்பொடியை ஊற்றி அடிக்கிறதெல்லாம் எந்த காவல்துறையிலையும் பயிற்சி கொடுக்கறது இல்லையா? உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தாயா? இந்த ட்ரைனிங்கில் எவன் வச்சான்? இந்த ட்ரைனிங்கில் வீராபுரம் ட்ரைனிங்கில் இந்த அடிக்கிறது, சித்திரவதை செய்கிறது வச்சான் பாருங்கள். அவனை பிடிச்சி முதல்ல அரெஸ்ட் பண்ணணும் காவல்துறையில். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? இந்த நாட்டில் இருக்கீங்களா இல்லை நீ ஒரு தனி தீவில் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? மிளகாப்பொடியை அரைச்சி ஊற்றிருக்காங்க. எவ்வளவு சித்திரவதையை அந்த வாலிபன் அனுபவிச்சிருப்பான் யோசிங்க. ஆக அதைத்தான் உயர்நீதிமன்றம் கேட்குறாங்க. மிளகாப்பொடியை பரப்பு உறுப்புலையும் வாயிலையும் ஊற்றிருக்கான். எந்த நாட்டிலையும் இல்லை, உலகத்தில் எங்கேயுமே இல்லை இப்படி ஒரு கோமாளி முதலமைச்சர் உட்கார். அவ்வளோ வேலையும் காலி பண்ண வேணாம், கூப்பிட்டு உட்கார வச்சு எவன்டா இந்த ட்ரைனிங்கில் இதை சொல்லிக் கொடுக்க சொன்னதே அது. இந்த ட்ரைனிங் எடுத்த நிறைய பேர் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் இருக்கான். அடிப்பதற்குனே இந்த மாதிரி சித்திரவதை பண்ணுறதுக்குன்னே ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் 2-3 பேர் வச்சுருக்கான். வந்த உடனேயே என்ன பண்ணுவான், அடிக்கணுமா அவனை கூப்பிடு, அடிக்கிறவனை அவனை சித்திரவதை பண்ணுறவனை கூப்பிட்டு அடிக்க வைக்கிறான். ஒட்டுமொத்த இவங்கள பூரா யூனிஃபார்ம் கழட்டி வீட்டுக்கு ஓட வைக்கணும். உயர்நீதிமன்றம் அப்படித்தான் கேட்டிருக்காங்க. இது என்ன அநியாயமாக இருக்குது? இப்படி அத்துமீறலாம் உங்களை செய்ய சொன்னது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கிடையில் 5 பேரையும் இப்போ கைது பண்ணிட்டாங்க. அதுவும் இவ்வளவு சோஷியல் மீடியா, அந்த சமூக வலைதளங்களில் வந்த உடனே மனசாட்சி இல்லாத இந்த மனிதர் ஸ்டாலின் இப்போ தான் அரெஸ்ட் பண்ணுங்கடான்ட்டாங்க. இவர் மட்டும் எமர்ஜென்சியில் போட்டு பொழந்தானே, அன்னைக்கு மட்டும் கத்த தெரிஞ்சது. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, எவ்வளவு அக்கிரமம் பண்ணீங்க 1975-76 கணக்கிலே சொல்ல முடியாது. அப்போ போட்டு உதைச்சதுக்கே
என்ன இன்னைக்கு வரை சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, எமர்ஜென்சியில் என்னை போட்டு அடித்தாங்க அம்மா, நீங்கள் தப்பு செஞ்சீங்க அடித்தாங்க, இப்போ தப்பு செய்யாதவனே அடிச்சிருக்கான். இவன் பாவம், தப்பு செய்யாதவன், அப்பாவி, அவனை போட்டு அடிச்சிருக்காங்க. இந்த வீடியோவை பாருங்கள். இன்னும் நிறைய வீடியோ இருக்குது, அதெல்லாம் போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு வீடியோவை போடுறோம். எப்படி அடித்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். அப்படியானால் சமூக விரோதிகளின் கூட்டம் காவல்துறையில் இருக்குது. இதுதான் நம்முடைய இது. இப்படி போட்டு அடித்திருக்காங்க. கடைசி இப்போ 5 பேரை மட்டும் ரிமாண்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பியிருக்காங்க. ஆனால் 5 பேருடைய குடும்ப உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து மறியல் பண்ணி போராட்டம் நடத்தியிருக்காங்க. போராட்டத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை அடிக்க சொன்னது யார், இதில் உயர் அதிகாரிகள் தலையிட்டிருக்காங்க, அதனால தான் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க தங்கள் கணவர்களுக்காக. எங்களுக்கு அந்த பையனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. மேலதிகாரி சொல்றாங்க, கீழே இருக்கிறவங்க செய்யதான் செய்வாங்க. என்னை பொறுத்தவரை கணவர்கள்னா விக்டிம் தான். அவங்க சொன்ன உயர் அதிகாரி யாருன்னா ஒரு பெண் ஐஏஎஸ் அதிகாரியா. அந்த பெண் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு வேண்டியவங்களாம் நகையை பறி கொடுத்தவங்க. அவங்க போய் சொன்னோன்னா அந்த அம்மா எஸ்பிகிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த அம்மா மேலே தப்பு இல்லை. இப்போ நீங்களே ஒரு பதவியில் இருக்கீங்கன்னு வைங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க சார் நகை காணா போச்சுன்னு சொல்லுவான். சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க, உங்கள் கலெக்டர்னு வச்சுக்கோங்க, ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, உடனே அந்த எஸ்பிக்கு ஃபோன் பண்ணி எனக்கு தெரிஞ்சவங்கங்க நகை காணாமா, அதை கொஞ்சம் மீட்டு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்க லெவலில் ஏதோ ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கு, அந்த பெண் ஐஏஎஸ் அதிகாரின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எஸ்பி என்ன பண்ணியிருக்காப்புல, அங்கேருந்து இது பண்ணி கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனின்னு இருக்கான். இப்போ எஸ்பியை கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிக்கணும். ஏன்னா அன்ஃபிட் எஸ்பிக்கு. உங்களுக்கு காவல்துறையில் இருக்கிற இதை சொல்கிறேன். ஒரு எஸ்பின்னா சும்மா வந்தால் உக்காந்துக்கிட்டு இதை தேய்ச்சிட்டு போகிறது. 1.5 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு 5 லட்சம் ரூபா லஞ்சத்தை வாங்கிட்டு எஸ்ஆர் அமௌண்ட்டை மொங்காம் போட்டுக்கிட்டு போகிற போஸ்ட்டு இல்லை அது. இப்போ வரவன்லாம் அப்படி தான். எஸ்பின்னு ஒன்று தலையில் என்னமோ கிரீடம் இருக்கட்டும் தம்பி, நீ வேலை பார்க்கணுமே, வேலை பார்க்க தெரியுதா? எந்த எஸ்பிக்கு தெரியுது? அதாவது வெள்ளைக்காரங்காலத்தில் காவல்துறையை ஒரு எஸ்பி எப்படி கண்காணிக்கணுங்கிறதுக்காக என்ன சிஸ்டம் வச்சான்னு நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு காவல் நிலையத்திலையும் 20-30 கான்ஸ்டபிள் இருப்பாங்க. கான்ஸ்டபிள்னால் எஸ்ஐ, ஏட்டைஆர், ரைட்டரு, இது மாதிரி ஒரு 20 பேர் 25 பேர் இருப்பாங்க. வெள்ளைக்காரன் என்ன போட்டான்னு தெரியுமா? இந்த 20-25 பேர் காவல் நிலையங்களில் பணிபுரிபவர்கள். ஆனால் இந்த இதை போட்டான் என்னென்னா, ஸ்பெஷல் பிரான்ச்சு கான்ஸ்டபிள்னு ஒருத்தனை போடுவான், உளவுத்துறை கான்ஸ்டபிள்னு ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் போடுவான். வெள்ளைக்காரன் போட சொன்னான் சட்டத்தில். என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த காவல் நிலையத்தில் இருக்கிற அத்தனை பேரும் காவல் நிலைய வேலையை செய்வாங்க. ஆனால் உளவுத்துறையிலிருந்து வந்த ஸ்பெஷல் பிரான்ச் உளவுத்துறையில் இருந்த போலீஸ்காரரு என்ன பண்ணணுமா, அங்கே கண்காணிக்கணுமா, அங்கே என்ன நடக்குதுன்னு கண்காணித்து எஸ்பிக்கு சொல்லணும். இதுவே முட்டாள்தனம். எப்படின்னா, அவன் உளவுத்துறை கான்ஸ்டபிள்னா இங்கே இருக்கிறவனுக்கு பூரா தெரியும். அப்போ அவன் என்ன பண்ணுவான், அவன் இருக்கும்போது எந்த தப்பும் பண்ணாமல் பார்த்துக்கங்கடா டே அவன் இருக்கான்டான்னு அவனை கையில் போட்டுடுவாங்க. இந்த இன்ஸ்பெக்டரு எஸ்ஐவெல்லாம் அந்த உளவுத்துறை கான்ஸ்டபிளே கையில் போட்டு வாங்குகிற லஞ்சத்தில் அவனுக்கும் பங்கை கொடுத்துட்டு வெளியில் சொல்லாதன்னு சொல்லுவான். அதனால் இந்த உளவுத்துறைன்னு இருக்கிறவன் எஸ்பிக்கு எதையும் சொல்ல மாட்டான். அதனால் புத்தி உள்ள எஸ்பி, மூளை உள்ள எஸ்பி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் எஸ்பி ஸ்பையை வைப்பாங்க. ஸ்பைனா 30-25 பேர் வேலை பார்க்குறான் அந்த கான்ஸ்டபிள். அதில் ஒருத்தன் எஸ்பிக்கு ஸ்பையாக இருப்பான். இன்ஸ்பெக்டருக்கும் தெரியாது, எஸ்ஐக்கும் தெரியாது. அவன்தான் சிறந்த எஸ்பி. தனக்கு வேண்டிய ஒருத்தனை கூப்பிட்டு, டே நீ தான் ஸ்பையாக இருக்கணும், உள்ளே என்ன நடக்குதோ எனக்கு சொல்லணும் அப்படின்னு வைக்கணும். 40 போலீஸ் ஸ்டேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு மாவட்ட எஸ்பி கண்ட்ரோலில் 40 ஸ்பை இருக்கணும். 40 காவல் நிலையத்தில் இவன் தான் விவரம் தெரிஞ்ச எஸ்பி. மண்டையில் மூளை இருக்கிற எஸ்பி இவன் தான். இப்படி பண்ணுவாங்க. நாங்கள் இருக்கிற காலத்தில் எஸ்பிஸ் ஸ்பை வைப்பாங்க. அப்போ அங்கே என்ன தப்பு நடந்தாலும் அவன் ரகசியமாக எஸ்பிக்கு சொல்லுவான். இப்படித்தான் நிர்வாகத்தை நடத்தணும்.
உன் உளவு பிரிவு கான்ஸ்டபிளும் உனக்கு சொல்லலை, நீயும் ஸ்பை வைக்கலை. அப்போ நீ எஸ்பிக்கு எங்கே லாயக்கு? அந்த எஸ்பி கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்காரு, கவனின்னு இருக்காரு. அப்போ கொலை குற்றத்தில் எஸ்பிக்கும் தொடர்பு உண்டு. 5 பேரை திருநாட்டு போட்ட மாதிரி எஸ்பி மேலேயும் போடு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணிட்டாரு ஸ்டாலின். கீழே இருக்கிறவன் சொல்லியிருப்பான், அவனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர்னா காத்திருப்போர் பட்டியல், என்னவே போஸ்ட் கொடுக்கல, காத்திருப்போர் பட்டியலில் வச்சுட்டாரு. இது ஒரு தண்டனையா? உயர்நீதிமன்றம் கேட்குறாங்க, என்னையா தண்டனை? அதனால் முதல்ல உயர்நீதிமன்றம் என்ன கேட்குறாங்க, எஸ்பிக்கு என்னப்பா தண்டனை, வெறும் ட்ரான்ஸ்ஃபர் என்ன போதுமா தண்டனையா, சஸ்பெண்ட் பண்ணலையான்னு கேட்குறாங்க. என்னை பொறுத்தவரை சஸ்பெண்டில் அந்த ஆளை தான் முதல்ல அரெஸ்ட் பண்ணணும். கவனிக்க வேண்டிய இடத்த கவனிக்கிற வேண்டிய மாதிரி கவனின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மேலே இருந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டார். அந்த பொழப்பு பிழைக்கிறீங்களே, ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு வேலை பார்க்குறீங்களே. அதனால் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த நிகழ்வுக்கு அப்புறம் எவன் இந்த ட்ரைனிங்கில் அடிக்கிறதுக்கு மிளகாப்பொடி ஊற்றுறதுக்கு ட்ரைனிங் பண்ணி வச்சுருக்கானோ, எந்தெந்த போலீஸ் ஸ்டேஷனில் 3-4 பேர் இருக்கானோ அவனை பூரா முதல்ல டிபார்ட்மெண்ட்டை விட்டு தூக்குங்க. அவன் பூரா காவல்துறையில் இருக்கக்கூடாது. இன்னுமே அடிங்கிற பேச்சே பேசக்கூடாது. உங்களுக்கு அடின்னு கொடுத்தது இதெல்லாம் தூக்கணும். அதுவும் மிளகாப்பொடி தூக்குறது ப்ரொஃபஷனல் கிரிமினல்ட்டே நீ பண்ணக்கூடாது. அது மனித நேயத்துக்கு எதிரான விஷயம். உன்னை அடிக்கிறது இது பண்ணுறது எதுனா பெரிய ரவுடி, பெரிய அயோக்கியன், கூலிப்பட 5 லட்சம் கொடுத்தா கை வெட்டுறவன், காலை வெட்டுறவன், ஆளையை வெட்டுறவன், அவனை உதைக்கிறதுக்காக உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தாங்க. இந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டு போகிறவன் வர்றவன் நல்லவன் எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கெல்லாம் மண்டையில் மூளை இருக்க என்னையா? காவல்துறையில் இருக்கிறவனுக்கு மூளைங்கிறது இல்லையா? அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா சிபிசிஐடி அந்த தெரியாது. உன் சிபிசிஐடி லட்சணா, சிபிசிஐடியில் எப்படி விசாரிப்பேன்னு தெரியாது. சிபிசிஐடி இப்போ போலீஸை காப்பாற்றி விடுவீங்க. இப்போ இதில் என்னாச்சு, மைனருக்கு ஆள் கடத்தல் ஜெகன்மூர்த்தி இதில் ஏடிஜிபி சிபிசிஐடி விசாரணை எந்த லட்சணத்தில் நடக்கும்னு தெரியாது. ஒரு சிபிசிஐடி விசாரணை ஏடிஜிபியாக காப்பாற்றி விடுவீங்க. அதே மாதிரி இந்த இதுலேயும் அவங்க மேலே தப்பு இல்லாமங்க. இப்போவே என்ன சொல்கிறாங்க, எஃப்ஐஆர் எப்படி போட்டிருக்காங்க, வலிப்பு வந்து செத்தாராம். வலிப்பு எப்படி வந்துச்சு, தானே வந்துச்சா? அப்போ உதைச்சதுனால சாகலை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. வெளி இடங்களில் பொது இடங்களில் வச்சு அடிச்சிருக்காங்க. பல அத்துமீறல்கள் இதில் நடந்திருக்கு. இதில் வந்துக்கிட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த இவர் அண்ணாமலை ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. நல்ல விஷயம். அந்த சொன்னது நல்ல விஷயம். என்னென்னா, அங்கே இருக்கிற கவுன்சிலரு இவன்லாம் அந்த பெரிய கருப்பன் மந்திரியோட கூலி ஆட்கள் இவன்லாம், அந்த மந்திரி கவுன்சிலரு இவன்லாம் ஒன்றா சேர்ந்து டிஎஸ்பி அவனும் கட்ட பஞ்சாயத்து இவங்களோட அவனும் சேர்ந்துட்டான், அந்த ஆளும் சேர்ந்துட்டான்ல. அது டிஎஸ்பி கவுன்சிலருங்க இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து 50 லட்சம் ரூபா ஒரு அரசாங்கத்து வேலைன்னு பஞ்சாயத்து பேசியிருக்காங்க அப்படின்னு வெளியில் வந்திருக்கு. அவங்க ஒத்துக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸ்டாலினே ஒத்துக்கிட்டாராம். சரி உங்களுக்கு வந்து ஒரு அரசாங்க வேலை தரேன். ஸ்டாலினுக்கு சொல்கிறேன், நான் சொல்கிறது இது பண்ணுங்க, மற்றவன் இதை சொல்லிக் கொடுக்க மாட்டான். ஒரு மனுஷன் செத்து போயிட்டான்னு வைங்க, எப்படி கணக்கு போடணும் தெரியுமா? 27 வயசில் செத்தான், 60 வயசு வரை வேலை பார்ப்பான் அவன். ஆனால் உங்கள் அப்பா மாதிரி ஆள் 94 வயசு, உங்களை மாதிரி ஆள் 74 வயசு. உங்கள் குடும்பத்துக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. உன் திராவிட இயக்கக்காரெல்லாம் 97 வயசு இப்படி இருப்பான். ஆனால் நார்மலாக வந்து கணக்கு போடும்போது ஒரு மனிதன் 60 வயது வரை சம்பாதிப்பான். அவன் 27 வயதிலே இறந்து விட்டால் மீதி 33 ஆண்டுகள் அவன் சம்பாதிப்பது போயிடுச்சு. 33 ஆண்டுகள் அவன் எவ்வளவு சம்பாதித்திருப்பானோ அதை கணக்கு போட்டு அந்த இழப்பீடாக கொடுப்பது தான் சட்டம். ஸ்டாலின் புரிஞ்சுக்காங்க. கட்ட பஞ்சாயத்து பண்ணி 5 லட்சம், கள்ளச்சாராயம் காய்ச்சல் செத்தவனுக்கு 10 லட்சம், இந்த மாதிரி கொடுக்காதீங்க. இந்த 33 வருடம் அவன் உழைத்திருந்தால் என்ன ஏதோ அதற்குரிய தொகையை கொடுத்து அவங்க குடும்பத்துக்கு பண்ணுங்க. ஆனால் நரகம்தான் அவங்களுக்கெல்லாம். இந்த ஸ்டாலின், இந்த எஸ்பி, இந்த அடித்தவன் எல்லாருக்குமே உங்களுக்கு நரகம்தான். ஒருத்தன் வந்து சித்திரவதை பண்ணி கொண்டு இருக்கீங்க. நரகத்தில் என்ன சித்திரவதை கிடைக்கும்னு சொல்லுவாங்களோ அதை இங்கேயே செஞ்சுருக்கீங்க அந்த பையனுக்கு. அதே சித்திரவதை ஸ்டாலின் இவங்க அந்த டிஎஸ்பி, எஸ்பி, அத்தனை போலீஸ்காரனுக்கும் உனக்கு வந்து நரகம்தான் உனக்கு. நீங்களும் வாழும் காலத்தில் நரகத்தை அனுபவிப்பீர்கள். இதில் ஒருத்தர் ரகுபதி, இதெல்லாம் ஒரு மந்திரி, நாட்டுக்கு கேவலம். யாரையும் நாங்கள் காப்பாற்ற மாட்டோம் குற்றவாளிகளை. அந்த சாரை காப்பாற்றினது யார்? அந்த சாரை காப்பாற்றினது யார்? உங்கள் தலைவர் தானே. உன் கட்சிக்காரன்னொன்னா ஆளை காப்பாற்றினீங்கல்ல. அப்பாவி பெண்ணுக்கு வந்து நீதி கிடைக்காம வெக்கம் இல்லாமல் யாரையும் காப்பாற்ற மாட்டீங்கிறீங்களே. குற்றவாளியை காப்பாற்றுறதே உன் கட்சி தானே. எத்தனை கொலை பண்ணியிருப்பீங்க. கருணாநிதி எத்தனை கொலை பண்ணியிருப்பார். உதயகுமாரை கொலை செஞ்சது யாரையா?
தான் ஜெயிலுக்கு போனவுடனே 5 பேரை தீக்குளிக்க வைன்னு சொன்னது யார்? அந்த 5 பேர் குடும்பம் இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்குங்கிறது யோசிச்சு பார்த்தீங்களா? 1.5 லட்சம் இந்த இலங்கை தமிழர்களை கொன்னது யார்? அண்ணா நகர் ரமேஷை கொன்னது யார்? சாதிக் பாட்சாவை கொன்னது யார்? இவங்க வந்துக்கிட்டு குற்றவாளிகளுக்கு இதாக இருக்க மாட்டாங்களா? கொலைகார கூட்டம் உங்கள் கூட்டமே. அதனால் இந்த கொலையை காவல்துறையை வைத்து நீங்கள் கொலை செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறது தான். உயர்நீதிமன்றம் நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்குறாங்க. குடிமகன்களையே கொள்வீர்களா அப்படின்னு அரசாங்கத்தை பார்த்து கேட்குறாங்க. குடிமகன்களையா? குடிமகன்களை கொள்ளையடித்து லட்சக்கணக்கான கோடி தினமும் அடிச்சுக்கிட்டு இருக்கான். 30,000 கோடி மகனும் மருமகனும் அடித்ததா பிடிஆரே சொன்னார். குடிமகனில் கொலையை மட்டுமா பண்ணாங்க? தினமும் குடிமகன்களை கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள். இதில் பாவம் ஏழை குடிமகன்கள் குவார்ட்டர் ஆஃப் வாங்குறவன்ட்டே 10 ரூபா 20 ரூபா தினமும் கொள்ளையடித்து கொண்டிருக்கும் கொள்ளைக்கார கூட்டம் இது. இவங்ககிட்ட போய் நம்ம என்னத்தை இது பண்ணுறது? அதனால் உயர்நீதிமன்றம் இத்தனை கேள்விகளையும் கேட்டிருக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் நாளுக்கு இது இருக்கும். அதுக்கப்புறம் இந்த அஜித் குமாருடைய குடும்பத்தை யார் காப்பாற்ற போகிறா அப்படிங்கிறது தான் ஒரு வேதனையான செய்தி. அதனால் உயர்நீதிமன்றம் இனிமேலும் இந்த இதை வந்து விடக்கூடாது. நான் சொல்கிறது, இந்த வழக்குக்கு மட்டும் தீர்வை கொடுக்காதீர்கள், வருங்காலத்துக்கு தீர்வை கொடுங்கள். உயர்நீதிமன்றத்துக்கு சொல்கிறேன். அத்தனை ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் போலீஸ்காரனை அடிக்கிறதுக்கு சித்திரவதை செய்கிறதுக்கு வச்சுருக்கான். அவனை காலி பண்ணுங்க முதல்ல இந்த மாதிரி சம்பவங்கள் வேறு யாருக்குமே நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாக இருக்கணும். இந்த ட்ரைனிங்கில் அவன் சொல்லிக் கொடுக்குறான் பாருங்கள், அவனை பூரா முதல்ல டிஸ்மிஸ் பண்ணி வெளியில் அனுப்புங்க. எவன்டா உங்களுக்கு அடியால் வேலை சொல்லிக் கொடுக்குறான்? போலீஸ்க்கு இந்த வேலை தான் சொல்லுவீங்களா? பேசாமல் சுட்டுட்டு போங்க. அதுக்கு இந்த என்கவுண்டரில் போகிறதுல ஏதோ 1 நிமிஷத்தில் செத்து போயிடுவான். இது சித்திரவதைங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதனால் இந்த என்கவுண்டர் கூட அந்த மோசமான கிரிமினல்ஸுக்கு தான் பண்ணணும். அதிலேயே அவங்கள எத்தனையோ என்கவுண்டரில் சுட்டு தள்ளி இருக்காங்க. அதனால் காவல்துறையை மறுசீரமைக்கும் பணி வந்து ஆரம்பிக்க வேண்டும். அதை உயர்நீதிமன்றம் நடத்தணும். சில சமயம் நீங்களே அவங்களுக்கு துணையாக போயிருக்கீங்க, அதுதான் பெரியது. நிறைய விஷயத்தில் நீங்களே துணையாக போய் கைது பண்ணுறதா இருந்தால் அப்போ அவன் அரசால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டோம். இப்போ 100 பேர் வக்கீல் கூட்டத்தை பார்த்துட்டா நீங்களே தடமாறுகிறீர்கள். அப்படி இல்லாமல் இந்த பிரச்சனைக்கு வருங்காலத்தில் இது போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடாது. பாத்ரூமில் வலிக்கு விழுந்தான்னு கார்டை கட்ட போடக்கூடாது. இதெல்லாம் வருங்காலத்தில் கூட நடக்கக்கூடாது. அதற்கான விஷயத்தை உச்ச நீதிமன்றம் முன்னிருந்து நடத்த வேண்டும் அப்படிங்கிறத மறுபடியும் நமது கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது, அதே உச்ச நீதிமன்றம் வேறு ஒரு விஷயத்தில் ஒரு பெரிய கேள்வி கேட்டிருக்காங்க. டாஸ்மாக்கு வழக்கு ஏதோ வந்திருக்கு. அது உச்ச நீதிமன்றம் எனக்கு உயர் நீதிமன்றம் மதுரை உயர் நீதிமன்றம் டாஸ்மாக்கை வந்து அரசாங்கமே நடத்துவதா அப்படிங்கிறாங்க. நல்ல கேள்வி. ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க கல்வியை வந்து அரசாங்கம் கொடுக்கணும், ஆனால் கல்வியை தனியார் கையில் கொடுத்துட்டு சாராயத்தை அரசாங்கம் வைக்கிறான்னெல்லாம் மீம்ஸ் போடுவாங்க. நான் அதை பார்ப்பேன். அது இதுக்கு வேறு மாதிரி பதில் இருக்குது. இருந்தாலும் அது மீம்ஸை பார்த்துட்டு நான் சரி ஏதோ சொல்கிறாங்க. இப்போ உயர் நீதிமன்றமே கேட்குறாங்க, அது எப்படி டாஸ்மாக் சாராயத்தை அரசாங்கமே விற்பதா? நல்ல கேள்வி. ஆனால் இதுக்கு பதில் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஏன் அரசாங்கம் விற்கிது, எப்போ இருந்து விற்கிது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் அதை சொல்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, டாஸ்மாக் சாராயத்தை ஆரம்பத்திலேருந்து வரும். 1971க்கு முன்னால் கருணாநிதி முதலமைச்சர் ஆவதற்கு முன்னால் தமிழ்நாட்டில் மதுவிலக்கு இருந்தது. சாராயம் கடை எதுவும் இல்லை. எல்லாம் ஒழுங்காக இருந்தான். எவனும் போய் குடிக்க மாட்டான். நல்லா இருந்த தமிழ்நாட்டை குட்டிச்சவர் ஆக்குனது 1971 கருணாநிதி தான். வந்த உடனே சாராய கடையை திறந்தார். ராஜாஜி போய் உங்கள் காலில் விழுகிற தயவு செய்து திறக்காதீங்கன்னாரு. அவர் காலில் விழுகிறதாவது கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கிறத பார்ப்பாரா, ராஜாஜி காலில் விழுகிறத பார்ப்பாரா? பார்க்கலான்னு திறந்தார். யாருக்குமே தெரியாது தமிழ்நாட்டில் கருணாநிதி ஏன் சாராய கடையை அரசாங்கத்துக்கு அனுமதி கொடுத்தார் அப்படிங்கிறது. கருணாநிதி அது என்னென்னா, நம்ம கடைசி வரை ஆயுள் உள்ளவரை முதலமைச்சராக இருக்கணும். அப்போ நமக்கு வேலை செய்கிறவெல்லாம் யார்? கட்சிக்காரன், மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர், நகர செயலாளர், இவனை பூரா கோடீஸ்வரன் ஆக்கணும். அப்போ நம்ம விசுவாசத்தில் நமக்கு கடைசிவரம் அவன் வந்து எப்படியாச்சும் வேலை செஞ்சு நம்மளை ஜெயிக்க வச்சிருவான். இவனை எப்படி கோடீஸ்வரன் ஆகிறது அப்படின்னு யோசித்தார். யோசிக்கும்போது கள்ளுக்கடை திறந்தார், சாராய கடை. இப்போ இந்த டாஸ்மாக் வேறு, அது ஒரிஜினல் சாராயம், அதையும் திறந்தார்கள். அதுக்கப்புறம் மதுக்கடை, இதெல்லாம் திறந்து இந்த கடைக்கு ஒவ்வொரு கடையும் யார்கிட்ட கொடுத்தாரு? திமுககாரன், மாவட்ட செயலாளர்,
வட்ட செயலாளர். என்ன சொல்லி கொடுத்தாரு? உனக்கு கொடுக்குறேன், எவ்வளோ வேணாலும் சம்பாதிச்சுங்க, நாட்டு மக்கள் எவன் குட்டிச்சோரா போகிறத பற்றி இல்லை. ஆனால் அடுத்த எலெக்ஷன் வந்தால் நீ எனக்கு உயிரை கொடுத்து என்னை ஜெயிக்க வைக்கணும், நீ தான் செலவு பண்ணணும் அப்படின்னு கேட்டார். எல்லாம் தலைவா நான் பார்த்துக்கிறேன் தலைவா. ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு சாராய கடை, கள்ளுக்கடை, அது மதுக்கடை எல்லாத்தையும் கொடுத்தார். அவர் கொடுத்ததுடைய சுயநலம் தமிழ்நாட்டை கெடுத்ததுக்கு காரணம் ஜெயிக்கணும் எலெக்ஷனில், கட்சிக்காரன் கையில் கொடுக்கணும்னு கட்சிக்காரனுக்காக கொடுத்தார். நான் சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப பேருக்கு தெரியாது. அப்போ நிறைய பேர் குடிச்சிட்டு ரோட்டில் கிடந்தோம். அப்போ தான் எம்ஜிஆர் என்ன சொன்னார், கட்சியை விட்டு வெளியில் சாராய கடை முதல்ல ஒழிக்கணும், நான் வந்தால் ஒழிக்கிறேன் அப்படின்னாரு. 1976 வந்தோடனே எம்ஜிஆர் சாராய கடையை ஒழிச்சிட்டார். அப்போ அந்த கருணாநிதி கொடுத்தாரு பாருங்க, மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர், அவனுக்கெல்லாம் பொழப்பு இல்லாமல் போச்சு. அப்போ கருணாநிதி அவங்கள கூப்பிட்டு சொன்னார், அந்த ஆள் தான் கடை மது விலக்குன்னு கொண்டு வந்துட்டார்ல, தனியாக கள்ளச்சாராயம்னு காய்ச்சி அரசாங்கத்தில் நான் உனக்கு கொடுக்கும்போது நீ லைசன்ஸுக்கு பணம் கட்டணும் அரசாங்கத்துக்கு, இப்போ ஒன்றுமே கட்ட வேணாம், கள்ள மார்க்கெட்டில் கள்ளச்சாராயத்தை காய்ச்சுன்னு இவர் யார் யாருக்கு சாராய கடையை கொடுத்தாரோ அவன் பூரா கள்ளச்சாராயம் போய் காய்ச்சணும். எம்ஜிஆர் மது விலக்கை கொண்டு வந்து விட்டார். கள்ளச்சாராயத்தை பூரா இது பண்ணால் கரை உருண்டு ஓடுது, ஓட வைத்தவர் கருணாநிதி. அப்போ தான் எம்ஜிஆர் தோற்று போனார். அப்புறம் அவரே சரி வேறு வழியில் கட்சிக்காரன்னு சொல்லிட்டான், கடையை திறங்க இல்லைன்னா அவ்வளோதான். சரி அவரே மீண்டும் கடையை திறந்தார். அவரே மீண்டும் கடையை திறக்கும்போது உடையார், ராமசாமி உடையார் கையில் கொடுத்துட்டார். நீ மட்டும்தான்ப்பா தயார் பண்ணணும், நல்ல சரக்காக பண்ணி செத்து போயிடுவான்ப்பா அப்படின்ட்டு இவர் கடையை திறந்து லைசன்ஸ் கொடுத்தார். இந்த லைசன்ஸ் கொடுத்த உடனே நல்லா யோசிங்க, கருணாநிதி என்ன பண்ணாருன்னா எம்ஜிஆருக்கு கெட்ட பேர் வர வைக்கணும். லைசன்ஸில் ராமசாமி உடையாரை கொடுத்து நல்ல சரக்காக கொடுக்குறான். ஸோ அவன் நம்ம ஆளுக்கு கள்ளச்சாராயம் காய்ச்ச சொன்னமே அவனெல்லாம் கூப்பிட்டு, கள்ளச்சாராயத்தை இந்த சாராய கடையில் வேலை பார்க்குறான்ல எம்ஜிஆர் ஆட்சியில், இப்போ அவன்கிட்ட மாமூலை கொடுத்து கள்ள சாராயத்தை உள்ளே கலந்துட்டார். ஸோ உடையார் நல்ல சாராயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த கடையில் வேலை பார்க்குறவன்ட்டெல்லாம் கருணாநிதியின் திமுக கைக்கூலி என்ன பண்ணால் சாராய பாட்டில் கல்லை இதை செஞ்சு உள்ளே கொடுக்க ஆரம்பித்தான். அதை குடித்த 3-4 பேர் செத்து போனான். கெட்ட பேர் உடையாருக்கு வந்தது. எம்ஜிஆரை டிஸ்மிஸ் பண்ணணும்னு கொண்டு போனார் கருணாநிதி இந்த சாராயத்தை வச்சு. அப்புறம்தான் எம்ஜிஆருக்கு தெரியும், குடித்தது இவன் கள்ளச்சாராயத்தில் டாஸ்மாக் கடைகளில் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உடையார்கிட்ட சொல்லி ரொம்ப ஆபத்தாக இருக்க அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எம்ஜிஆர் இறந்து போயிட்டார். ஜெயலலிதா வந்தாங்க, மறுபடியும் லைசன்ஸ் சாராயத்துக்கு கொடுத்தாங்க. இந்த திமுக மாவட்ட செயலாளர் இவங்க கோடீஸ்வரன் ஆனான்ல, அவன் கோடிக்கணக்கில் கொடுத்து எடுத்தான் லைசன்ஸ், கோடீஸ்வரன் ஆனான். ஜெயலலிதா 2001 வந்தாங்க. அவங்க என்ன நினச்சாங்க, என்னடா கோடீஸ்வரன் திமுக காரன் பூரா கோடீஸ்வரனாக இருக்கான் அப்படின்னா, அதிகாரிகள் சொன்னாங்க, மேடம் நம்ம ஒரு மதுக்கடைகளை பூரா அவன் தான் ஏலத்துக்கு எடுக்கிறான். ஏலத்துக்கு எடுத்து என்ன பண்ணுறான், நம்ம சரக்கு விற்கிறது இல்லை, அரசாங்க சரக்கை. யார் சரக்கு விற்கிறான், பெங்களூர்லேருந்து பாட்டிலில் கள்ளச்சாராயத்தை பாட்டிலில் காய்ச்சி அந்த சரக்கு மட்டும்தான் விற்கிறான். நமக்கு வரியும் குறையுது, நம்ம சரக்கு விற்கிறது இல்லை, சேல்ஸை கம்மியாக காமிக்கிறான். இந்த மாதிரி கலப்பட சாராயத்தை விற்றுக்கிட்டு இருக்கான். எல்லாத்துக்கும் மேலே மேடம் இந்த திமுக மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் பூரா சமூக விரோதிகள். அவன் பூரா கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன், கொள்ளை அடிக்கிறவன், எல்லாம் அயோக்கியன். அவன் பூரா நாட்டில் கோடீஸ்வரன் ஆகிட்டு இருக்கான். வருங்கால தமிழ்நாடு என்ன ஆக போகுதுன்னு தெரியல, ரவுடிகள் சாம்ராஜ்யம் ஆயிரும். இவன் கையில் பணம் வந்தால் ஒரு நாளைக்கு 2 கொலையை தைரியமாக செய்வான் அப்படின்னு ஜெயலலிதாவுக்கு ரிப்போர்ட் போகுது. அப்போது தான் ஜெயலலிதா முடிவெடுத்தார், இந்த திமுக ரவுடிகள் கூட்டத்திலிருந்து சாராய கடையை காப்பாற்ற வேண்டும். இவர்கள் போலீஸ் சரக்கை வச்சுக்கிட்டு நாட்டு மக்களை சாகடிக்கிறது மட்டுமில்லை, சமூக விரோத செயலில் இப்போ ஈடுபடுறான், கோடீஸ்வரன் ஆகிறான், நாட்டுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி தான் அரசாங்கமே எடுக்கும்ப்பான்னு சொல்லி இவங்களை பூரா ஒழித்தார். அவர் இந்நேரம் விட்டிருந்தாருன்னா திமுகவை சேர்ந்த அத்தனை ரவுடிகளும் பல 100கணக்கான 1000கணக்கான கோடிகளுக்கு அதிபதியாகி இருப்பான். அதை தடுத்தார் ஜெயலலிதா. இவர்களை வளர விடக்கூடாது, நல்ல சாராயத்தை மக்கள் குடிக்கணும், இவன் பூரா கலப்படத்தை உருவாக்குவான். மதுரை வைகோட்டுக்கு சொல்கிறேன், இதனால தான் அரசாங்கம் டாஸ்மாகை எடுத்தது. டாஸ்மாக் அரசாங்கமே எடுக்கணும்னு கொண்டு வந்தது.
இன்றைக்கு 40,000 கோடி அரசாங்கத்துக்கு வருமானம். இந்த 40,000 கோடியும் சமூக விரோதிகள், திமுகவின் சமூக விரோதிகள் கைக்கு போயிருக்கும். திமுக மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர் கையில் போயிருக்கும். நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போயிருக்கும். அதோட இவன் பூரா கலப்படத்தை வச்சு இன்னும் பல பேரை கொண்டு இருப்பான். ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, திமுகக்காரன் அவன் உற்பத்தி செய்கிற ஆலைகளை உருவாக்கிட்டான். அதனால தான் டாஸ்மாக் இதாகி போயிட்டு இருக்கு. அதனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஜெயலலிதா டாஸ்மாக் கடைகளை அரசாங்கமே நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்தார். ஹைகோர்ட்டுக்கு சொல்கிறேன், மறுபடியும் பிரைவேட் ஆள்கையில் விட்டீங்கன்னா திமுக ரவுடிகள் தான் கோடீஸ்வரனாவா, நல்ல சரக்கும் கிடைக்காது. இன்றைக்கி அரசாங்கத்துக்கு 40,000 கோடி வருவாய் வருகிறது. அதற்கு காரணம் இவ்வளவு அயோக்கியத்தனம் டாஸ்மாகில் நடந்ததுனால தான் ஜெயலலிதா இந்த முடிவை எடுத்தார் என்பதை தமிழ்நாட்டு மக்களும் புரிஞ்சுக்காங்க. இது ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக பேசுகிறதில்ல. நீ சாதாரண ஒரு மனிதனாக இருந்து மனசாட்சியுடன் பாருங்கள். டாஸ்மாக் பிரைவேட் கையில் கொடுத்தா என்ன ஆகும்? திமுக ரவுடிகள் தான் சாம்ராஜ்யம் செய்வார்கள். அதனால தான் இந்த முடிவில் எடுக்கப்பட்டது என்பதை மதுரை உயர் நீதிமன்றத்துக்கு என்னுடைய கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அதற்கு பிறகு நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீர்களோ உங்களுடைய இஷ்டம். இதுதான் நடந்த உண்மை அப்படிங்கிறது அடுத்த கருத்து. அடுத்தது இந்த வில்சன் அவர் ஒரு வழக்கறிஞர், திமுக வழக்கறிஞர், சாதாரண நிலையில் இருந்தவர். அது விஷயத்தெல்லாம் சொல்ல விரும்பலை நான். அதுக்கப்புறம் வழக்கறிஞராக வந்தார். அப்புறம் திமுகவுக்கு ஏஜென்ட் ஆனார். கருணாநிதி சமாதிக்கு வந்து ஃபுல்லாக பல வேலைகள் பண்ணி வாங்கினார். உடனே ஸ்டாலின் அவருக்கு ராஜ்யசபா எம்பி ஆக்கிட்டார். ராஜ்யசபா எம்பி வழக்கறிஞர் அதோடு இருக்கணும். அரசியல் பேசக்கூடாது. அரசியல் பேசுனீங்கன்னா பதில் வரும். அரசியல் பேசுனா விவரமாக பேசணும். அவர் என்ன சொல்கிறாரு, பிஜேபியை டெல்லியிலிருந்து கொண்டு தமிழ் மொழியே தெரியாதவர்கள் இந்த தமிழ்நாட்டை ஆள்வதாங்கிறது. டெல்லியிலிருந்து கொண்டு அப்படிங்கிறது தமிழ் மொழியே தெரியாதவர்கள் பிஜேபி தலைமையை சொல்கிறார். எப்படியா தமிழ்நாட்டை ஆளலாங்கிறது. அவருக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, 2000 நீங்கள் அதிலேருந்து பார்க்கணும் மிஸ்டர் வில்சன். 2004 கணக்கு ஆரம்பிங்க. 2004 நம்ம திமுக இந்த சோனியா காங்கிரஸோடு போய் கூட்டணி வச்சான். இவனை பூரா மத்திய மந்திரி ஆக்கினாங்க. அப்போ மத்திய மந்திரியில் ஹிந்தி தெரிஞ்சவன் தானே நாட்டு ஆளணும். ஆனால் இந்தியே என்னன்னு தெரியாதவன், இந்தியை தீ வச்சு கொளுத்தினவன், தண்டவாளத்தில் படுத்த இந்த கூட்டம், இந்தியே தெரியாத இந்த கூட்டம் மத்திய அமைச்சர் ஐயமான் நாட்டை ஆண்டுக்கிட்டு இருந்தான். நான் என்ன கேட்குறேன், இந்த வில்சன்ட்ட டிஆர் பாலுவுக்கு இங்கே இது ஹிந்தி தெரியுமா? டிஆர் பாலு எப்படி மத்திய மந்திரியாக இருந்து ஆட்சியில் நடத்தினார்? உங்கள் ராசாவுக்கு ஹிந்தி தெரியுமா? ராசா எப்படி உங்களுக்கு இந்த மந்திரியாக இருந்து வனத்துறை மந்திரியாக இருந்து கொள்ளையடித்து அவர் எப்படி இந்த நாட்டை ஆண்டார்? தயாநிதிமாறனுக்கு ஹிந்தி தெரியுமா? உங்கள் கனிமொழிக்கு ஹிந்தி தெரியுமா? ஹிந்தி தெரியாத நீங்களே மத்திய அரசாங்கத்துக்கு போய் மத்திய ஆட்சி பொறுப்பில் இருப்பாங்களாம். ஆனால் தமிழ் தெரியாத பாஜக வந்துக்கிட்டு இங்கே ஆட்சி செய்யக்கூடாதா? இது என்ன நியாயம்? அவன் என்ன தமிழ் தெரியாதவன்? அமித்ஷாவும் மோடி வந்துக்கிட்டா தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகுறாங்க? தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக யார் ஆக்குறாங்க? நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், இந்த மாதிரி சுத்த தமிழர்களைத்தானே இங்கே வந்துக்கிட்டு இப்போ இதாக்குறாங்க, மந்திரி ஆக்குறது, இதாக்குறது. அப்போ தமிழே தெரியாதவன் தமிழ்நாட்டு ஆளுநராக இருந்தால், இந்தியே தெரியாத நீங்கள்னா இந்திக்கு டெல்லிக்கு போய் நாட்டை குட்டிச்சவராக்கி 1,76,000 கோடி ஏர்செல்லில் மோசடி, இத்தனை மோசடிகளும் பண்ணின நீங்கள் டெல்லியை ஆளவில்லையா? அதனால் வில்சனை சொல்கிறேன், ஒன்றுமே தெரியல இவங்களுக்கு. சட்டம்தான் தெரியலன்னா இதுவும் சுத்தமாக தெரியல, அரசியலும் சுத்தமாக தெரியவில்லை. அதனால் வேதாந்தம் பேசாதீர்கள் மிஸ்டர் வில்சன் அப்படிங்கிற கருத்தை அதில் இப்போ பிஜேபி மேலே நம்ம தாக்குதல்களை அது கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அதுக்காக பிஜேபி சப்போர்ட் பண்ணுறோன்னு இல்லை. இப்போ நாங்கள்லாம் அமித்ஷாவை கடுமையாக எதிர்க்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அமித்ஷா கனிமொழிக்கு லெட்டர் கொடுக்குறாரு திருப்பதிக்கு. எப்படி கொடுத்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்து சிறப்பு பூஜை பண்ணி கொடுக்குறான். அந்த கும்ப பூஜையை அதை பண்ணி கொடுக்குறான் கனிமொழிக்கு திருப்பதியில். வயிறறிஞ்சு கொடுக்குறாங்க அங்கே இருக்கிறவங்க. இது ஒரு நாசிக பொம்பளை, இதுக்கு போய் மத்திய அரசாங்கத்திலேருந்து கொடுக்குறான்னு. இது மாதிரி கனிமொழிக்கு அமித்ஷா செய்கிற இதெல்லாம் கதையாக சொல்லணும். இதில் வந்து உங்களுக்கு தூத்துக்குடியில் சீட்டு கொடுத்து எதிராளுங்களை டம்மியால் போட்டதுலேருந்து எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் எதிர்க்கத்தான் செய்யணும். ஆனால் இதில் வந்துக்கிட்டு திமுககாரன் சொல்கிறது தமிழே தெரியாமல் தமிழாடுறான் அப்படிங்கிறதெல்லாம்
இந்திய தெரியாமல் நீ ஆளும்போது அவங்க ஏன் ஆளக்கூடாதுங்கிற விஷயத்தையும் நம்ம பதிவு செய்யணும்ல. இது நம்முடைய அடுத்த கட்ட கருத்து. நேரு விஜயை திட்டணுமா? எப்படி திட்டுறாருன்னா, டேய் நான் எம்ஜிஆரையே பார்த்தாளுங்க, அதுக்கப்புறம் 3 தடவை ஆட்சிக்கு வந்துட்டோம், நீ எல்லாம் சாதாரணம் அப்படிங்கிறோம். அப்போ விஜய் மட்டும் சாதாரணம்னு சொல்ல, எம்ஜிஆரே உங்களுக்கு சாதாரணம் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் இந்த கட்சி எம்ஜிஆரை பார்த்த கட்சி, அதுக்கப்புறமே வெற்றி பெற்று 3 முறை ஆட்சிக்கு வந்துட்டார், முதலமைச்சர் வந்து விட்டார். எனவே அப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கு மிக்க தலைவர்கள்லாம் இனி அங்கே வர முடியாது. எனவே அதையெல்லாம் பார்த்த திமுக தொண்டர்கள் இதையும் பார்ப்பார்கள், இதுக்கு மேலேயும் பார்ப்பார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எம்ஜிஆர் சாதாரணம்னு சொல்கிறாங்கல்ல, ஆட்சிக்கு வந்தாங்க, எம்ஜிஆர் கட்சியை விட்டு விலகினார், கட்சியை விட்டு டிஸ்மிஸ் பண்ணாங்க. திண்டுக்கல்ல போய் எம்ஜிஆர் நின்னார் கட்சி. எம்ஜிஆரையை பார்த்தாலுங்கன்னு சொல்கிறாங்கல்ல, மண்ணை கவுனாங்க. யார்? 3வது இடத்துக்கு போச்சு திண்டுக்கல்லில் திமுக. கேவலப்பட்டு வெக்கக்கேடாகி 2வது இடத்துல என்எஸ்வி சித்தன் காங்கிரஸ், மாயத்தேவர் 1.5 லட்சம் ஓட்டில் ஜெயித்தார். அன்னைக்கு வாங்கினா முதல் அடி அந்த கேஎன்ஆருக்கு தான் சொல்கிறேன். நம்ம விஜய் மாதிரி என்ன எம்ஜிஆர் மாதிரி நினைக்கிறது. எம்ஜிஆரையே பார்த்தவங்கிற, எம்ஜிஆர் எப்படி பார்த்தீங்க? நான் மண்ணை கவுனிங்க முதல்ல. இதில் 77 மண்ணை கவியை ஆட்சி பிடிச்சார். அதுக்கடுத்தது 80 வந்தீங்க, உங்கள் தலைவரே அண்ணா நகரில் தோல்வி அடைந்தார். என்னத்தை பார்த்தீங்க, என்னத்தை கிழிச்சிங்க? 1976 பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்தது. ஒரு தொகுதி வட சென்னை ஆசை தம்பி இழுவரையில் ஜெயித்தார். உங்கள் இதில் நாக்கு மண்ணை கவுனிங்க, கேவலப்பட்டு போனீங்க. எம்ஜிஆர் அதுக்கப்புறம் 84 எம்ஜிஆர் உடல்நலம் சரி இல்லாமல் இருந்தார். உங்கள் தலைவர் எலெக்ஷன்லேயே நிற்காமல் நான் எம்எல்சி ஆகி உள்ளே வந்தார். எம்ஜிஆரையே பார்த்த லட்சணமாக இது? எம்ஜிஆர் உயிரோடு இருந்த 10 ஆண்டு காலமும் ஒரு எலெக்ஷனில் கூட ஜெயிக்கலை உங்கள் கருணாநிதி. எம்ஜிஆர் இறந்த பிறகு தான் ஒரு தடவை ஜெயித்தார். 91 ராஜீவ்காந்தி சாகும்போது வீடு பூந்து அடித்தான் உங்களை அவ்வளோ பேரும். 2 சீட்டு உங்கள் தலைவரும் இன்னொருத்தரும், துறைமுகம் தொகுதியும் எக்மூர் தொகுதியும் ஜெயிச்சிங்க வெக்கம் இல்லாமல் 2 சீட்டு. அதுக்கு ஜெயலலிதாட்டையும் அடி வாங்கினீங்க, எம்ஜிஆர்கிட்ட மட்டும் அடி வாங்கினீங்க. அடுத்தது மறுபடியும் 91 முடிஞ்சது. ஒரு ஊரை ஏமாற்றி ஒரு இதில் ஜெயிச்சிங்க. 2001 வந்தார், 2011 இருந்து அது கடைசி வரை எம்ஜிஆர் வச்சு தான் ஆட்சியில் இருந்தது. என்னமோ நேரு என்னத்தையும் வெட்டி முறித்த மாதிரி எங்களை பற்றி உங்களை எம்ஜிஆரையே பார்த்தவன்னா, எம்ஜிஆர் காலில் போய் விழுந்தவங்க, எம்ஜிஆர்கிட்ட கேவலப்பட்டவங்க நீங்கள். அதனால் நேருவுக்கு சொல்கிறேன், கூடிய சீக்கிரம் நீங்களும் ஜெயிலுக்கு போகிறீங்க. உங்களுக்கு ஈடியில் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஒழுங்காக பேசாதீங்க. திராவிடத்தை பற்றி எல்லாம் பேசக்கூடாது. திருப்பதி கோயிலெலாம் உள்ளே போகாதீங்க. அங்கே எழுதணும், இந்த ஆள்லாம் உள்ளே விடாதீங்க. திருப்பதி கோயிலில் இவங்க எல்லாம் சாமிக்கு செருப்பு மாலை போட்டவங்கன்னு இதில் வந்துக்கிட்டு எம்ஜிஆரை விமர்சித்து பேசுகிறார். அதனால் நேருவுக்கு சொல்கிறேன், எங்கெங்கே வீடு வச்சுருக்கீங்க, எங்கெங்கே சொத்து வாங்கி வச்சுருக்கீங்க, ஆந்திராவில் எங்கெங்கே சொத்துக்கள் வாங்கியிருக்கீங்க, எல்லாத்துலேயும் ரெடியாக இருக்குது. ஈடிக்கு அனுப்ப போகிறோம் கூடிய சீக்கிரம். அதனால் நாவடக்கத்துடன் பேசுங்கள் நேரு என்பதை அடுத்த கருத்தாக தெரிவிக்க விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.